ஹாய் மாமிஸ். இன்றைக்கி வந்து நம்ம கேரட் பீன்ஸ் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேபிஸ்க்கு நான் ஒரு கேரட் எடுத்துகிட்டு பீல் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம வெஜிடபிள்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீன்ஸ் ஒரு 2-3 பீன்ஸ் எடுத்திங்கன்னா போதும். குட்டி குட்டி பீன்ஸு ரெண்டும் ஈக்குவல் போர்ஷன்ஸில் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒட்டுக்கா ரைஸோடு சேர்த்து குக் பண்ணாலும் ஓகே, இல்லை வந்து தனியாக ஸ்டீம் பண்ணி சாதத்தோடு போட்டிங்கனாலும் ஓகே. நான் வந்து இதில் வந்து வெஜிடபிள்ஸை தனியாக ஸ்டீம் பண்ணிவிட்டு ஆல்ரெடி குக் பண்ண ரைஸோடு சேர்த்து தான் நான் வந்து பண்ண போகிறேன். நீங்கள் ஒட்டுக்க குக் பண்ணணுன்னா ஊற வச்ச அரிசியில் இந்த கட் பண்ண வெஜிடபிள்ஸை போட்டு குக்கரில் ஒரு 4 to 5 விசில்ஸ் நல்லா நிறைய வாட்டர் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஒரே ஷாட்டில் உங்களுக்கு வந்து குக் ஆகி வந்துடும். நான் வீட்டில் சாப்பாடு செஞ்சனால அதுலேருந்து நான் சாதம் எடுத்துக்கிட்டேன். வெஜிடபிள்ஸை தனியாக ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீடியாட்ரிஷியன் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம பேபிஸ்க்கு கண்டிப்பாக 1 year வரைக்கும் சால்ட் ஆட் பண்ணவே கூடாது, அண்ட் 2 years வரைக்கும் சுகர் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ யார் சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கூட ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ மிக்சியில் குக் பண்ண ரைஸை எடுத்துருக்கேன், அது கூட வந்து ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸ் ரெண்டையும் எடுத்துகிட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து எப்பவுமே சுட வச்சு ஆற வச்ச தண்ணியை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ இதுக்கப்புறம் குக் பண்ண போகிறது கிடையாது. ஸோ எப்போவுமே கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேபிக்கு ஃபீட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஹாட் வாட்டர் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது சின்ன சின்ன பீசஸ் இருக்கா என்ன அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு பேபிஸ்க்கு கொடுங்க. அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து இதை விட ரொம்ப லிக்விடாக கூட வேணும்னா கொடுங்க, பட் இதை விட திக்காக கொடுத்துறாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.